வணக்கம். உதிர்ந்த முடி மீண்டும் அடர்த்தியாக வளர நாம் என்ன செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். முடி உதிர்வது நின்று மீண்டும் அந்த இடத்துல முடி வளர வைப்பது ரொம்பவே சிரமமான விஷயம்தான் என்றாலும் சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது சுலபமாகவே மீண்டும் அந்த இடத்துல முடி வளர செய்து இழந்த முடியை மீட்டு விடலாம். கொத்து கொத்தா முடி உதிர்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இந்த 3 விஷயங்களை தொடர்ந்து கடைபிடித்து வரும்பொழுது அடர்த்தியாக முடி வளர துவங்கும். அதற்கு நாம் செய்யப்போவது என்னென்ன? முதலில் அடர்த்தியாக இருந்த முடி மெலிந்து போவதற்கு காரணம் தலைமுடியில் இருக்கும் பொடுகு ஒரு காரணமாக இருக்கு. பொடுகு தொல்லை இருப்பவர்களுக்கு வேகமாக முடி உதிர ஆரம்பிக்கும். எனவே பொடுகை முதலில் போக்க வேண்டும். அதன் பிறகுதான் நீங்கள் முடி கொட்டுவதை நிறுத்தி மீண்டும் முடி வளர செய்ய முடியும். சிலருடைய தலையில் ஒரு பேன் கூட இருக்காது. பேன், ஈறு போன்ற இயற்கை காரணிகள் தலைமுடியை விட்டு நீங்கும் பொழுதே நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். தலைமுடியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொழுதுதான் இவையெல்லாம் நம் முடியில் கூடு கட்டி வசித்து வருகிறது. ஆனால் அதன் ஆரோக்கியம் குறையும் பொழுது அங்கு ஒரு பேன் கூட இருக்காது, ஈறு பிரச்சனையும் இருக்காது அவர்களுக்கு. எனவே ஈறு, பேன் போன்றவை குறைய ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் உங்களுடைய தலைமுடியை பாதுகாக்க ஆரம்பித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் முடி உதிர்தல் பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு வந்து நிற்காது. இந்த 3 விஷயங்களில் முதலாவது, முந்தைய நாளே நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதும் வழக்கம் போல் தேய்க்கும் எண்ணெய் தேய்த்தால் போதும். பொதுவாகவே தலைமுடிக்கு மரசைக்கிள் ஆட்டின தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவது முடியை வலுவாக்கும், மேலும் முடி உதிர்தலையும் தடுக்கும். எப்பொழுதும் எண்ணெய் பசை உள்ள முடி இருப்பவர்கள் அடிக்கடி வெளியில் செல்லும்போது தலைமுடியை பாதுகாப்பாக துணியில் மூடிக்கொள்ள வேண்டும். தூசு, மாசு போன்றவை எண்ணெயுடன் படிந்து அழுக்குகளை உண்டாக்கிவிடும். எனவே முடியில் எண்ணெய் பசை தொடர்ந்து இருப்பதும் தலைமுடி உதிர்வை ஏற்படுத்தும். மறுநாள் காலை எழுந்ததும் தலைமுடிக்கு 5 நிமிடம் மசாஜ் செய்ய வேண்டும். கைகளால் மசாஜ் செய்யாமல் ஏதாவது ஒரு அடர்த்தியான சீப்பை கொண்டு மசாஜ் செய்யுங்கள். மசாஜ் செய்த பிறகு கற்றாழை ஜெல் மற்றும் அதனுடன் முந்தைய நாள் எடுத்து வைத்த அரிசி கலைந்த தண்ணீர் சேர்த்து நைஸாக பேஸ்ட் போல் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் அதை தலைமுடியின் ஸ்கால்ப் பகுதியில் இருந்து நுனி வரை எல்லா இடங்களிலும் தடவி தலைமுடியை கொண்டை போல் போட்டுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எப்பொழுதும் பயன்படுத்தும் சீயக்காய் அல்லது ஷாம்பு போட்டு தலை குளித்து விடுங்கள். இது போல வாரம் ஒரு முறை செய்து வந்தால் பொடுகு நீங்கி தலைமுடி பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறைந்து மீண்டும் இழந்த இடத்திலிருந்து முடி முளைத்து ஆரம்பிக்கும். முடி அடர்த்தியாகவும் வளரும். நன்றி, வணக்கம்.